Human insulin, sir. What is the last topic was discussed? Human insulin. என்னங்க அப்ளிகேஷன்ஸ் எது வரையும் பார்த்துருக்கோம்? முடிச்சிட்டோமா? ஹியூமன் இன்சூரன்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம் சார். ஓகே, இன்சூரன்ஸ் முடிச்சிட்டோமா? ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணி இதை பார்த்துட்டோமா இல்ல இன்னும் அதுல பெண்டிங் இருக்கா? முடிச்சிட்டோம் தானே அது? Yes sir, insulin முடிச்சிட்டோம். Yes sir. Now we are going to start completed. Yeah, now we are going to start gene therapy, right? Yes sir. Yes sir. Yes சார், ஹியூமன் இன்சுலின்ல டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ்க்கு 2 இது கொடுத்துருக்காங்க சார். அது சரியா புரியல சார். ஒரு நிமிஷம் இருங்க. புரியலப்பா, அது 2 கொடுத்துருக்காங்கன்னா என்ன கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து டைசல்ஃபைட் PHIDன்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க அண்ட் கடைசியா வந்து FIDன்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க. ரெண்டும் சேமா இல்ல வேற வேற சார்? இல்ல, பாண்டிங் ஃபார்மேஷன் வந்து வேற வேற. அந்த பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது என்ன ப்ராப்பர்ட்டியோட அது பாண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே சார். ரைட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஜீன் தெரப்பி. ஓகேவா? ஸோ இந்த ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜீன் தெரப்பி இந்த இடத்துல வந்து மெடிசன்ஸில் வந்து பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸில் மிக முக்கியமான ஒரு மைல்கல்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து பயோடெக்னாலஜியில் வந்து அப்ளிகேஷன்ஸ் மெடிசன்ஸில் நம்ம வந்து அப்கமிங் தெரப்பி அப்படின்னு சொல்லும்போது ஜீன் தெரப்பி இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ்ட் ஏரியான்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஜீன் தெரப்பி அப்படின்றது எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இது பேசிக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்லும்போது, ஸோ எவ்ரி ஜீன் தெரப்பி, ஓகே, இன் ஜீன் தெரப்பி இஃப் எ பர்சன் இஸ் பார்ன் வித் எ ஹெரிடிட்டரி டிசீஸ், ஸோ அவருக்கு வந்து ஜெனட்டிக்கலி ஒரு ஹெரிடிட்டரி டிசீஸ் வந்து அவருக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, can a corrective therapy be taken for such disease? அது முடியுமா? இது வரையுமே வந்து கரெக்டா வந்து அந்த ஜெனட்டிக் டிசீஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அப்படி ஒரு அட்டம்ப்டை வந்து முதல்ல யூஸ் பண்ணது எங்க அப்படின்னா ஜீன் தெரப்பி யூஸ் பண்ணிதான். ஓகே, ஸோ ஜீன் தெரப்பி இஸ் அன் அட்டெம்ப்ட் டு டூ திஸ். ஓகே, ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து ஜீன் தெரப்பி இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ். நோட் டவுன், இட்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ் that allows correction of a gene. Okay, correction of a gene defect that has been diagnosed in a child or embryo. Now vechukkinga நம்ம எப்போ டிடெக்ட் பண்றோம்? child or embryo. Here genes are inserted into a person's cells and tissues to treat a disease. அப்போ இந்த இடத்துல ஒருத்தவங்களுக்கு வந்து ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கு, மீன் ஹெரிடிட்டரி டிசீஸ் இருக்கு. அந்த ஹெரிடிட்டரி டிசீஸ்க்கு காரணமான ஒரு ஜீனை
நம்ம அந்த ஒரு ஆர்கன் அந்த ஒரு எம்ப்ரியோல இருந்தோ இல்ல சைல்டினுடைய பாடியில இருந்தோ ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா இன்னொரு ஒரு ஜீனை நம்ம இன்சர்ட் பண்றோம். ஓகே, ஒரு வெல் எக்ஸ்பிரஸ்டு ஜீனை வந்து நம்ம இந்த இடத்துல இன்சர்ட் பண்றோம். ஸோ அப்போ இது என்ன சொல்லலாம், கரெக்ஷன் ஆஃப் ஏ ஜெனட்டிக் டிஃபெக்ட். ஓகே, நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஜெனட்டிக் டிஃபெக்டை ஒரு ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜீன் மூலமா நம்ம மாத்துறோம். ஒரு டிஃபெக்டிவ் ஜீனை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷனல் ஜீனை நம்ம இந்த இடத்துல இன்சர்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ இன்வால்வ்ஸ் டெலிவரி ஆஃப் எ நார்மல் ஜீன். ஸோ ஒரு நார்மல் ஜீனை வந்து நம்ம என்ன பண்றோம், நார்மல் ஜீன் இன்டு தி இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலுக்கு நம்ம அதை இன்சர்ட் பண்றோம். ஆர் எம்ப்ரியோ, ஒன்று அது நார்மல் ஜீனா இருக்கலாம், இல்லைன்னா எம்ப்ரியோவா இருக்கலாம். ஓகே, டு டேக் ஓவர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அண்ட் காம்பன்சேட் ஃபார் தி நான் ஃபங்க்ஷனல் ஜீன். அப்போ இதுல சார் ஒன் லைன்ல இது சொல்லுங்க அப்படின்னா, ஸோ டு ரிமூவிங் நான் ஃபங்க்ஷனல் ஜீன் அண்ட் ஆடிங் ஃபங்க்ஷனல் ஜீன், அவ்வளவுதாங்க. இதுதான் நம்ம இந்த இடத்துல ஜீன் தெரப்பின்னு பார்க்கணும். இஸ் இட் கிளியர்? எஸ் சார். ஓகே, ஏதாவது டவுட்னா கேளுங்க. நான் ஒன்ஸ் அகைன் சொல்றேன், இந்த இடத்துல மறுபடியும் நான் சொல்றேன், ஜீன் தெரப்பி. ஸோ ஜீன் தெரப்பி அப்படின்றது டு ட்ரீட் ஹெரிடிட்டரி டிசீஸ். இதுக்கான ஒரு முயற்சியில ஒரு மைல்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஜீன் தெரப்பி அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஜீன் தெரப்பி இஸ் an attempt to do change the defective gene by normal genes. அவ்வளவுதான். ஒரு நார்மல் ஜீன் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு நான் ஃபங்க்ஷனல் ஜீனை நம்ம ரிமூவ் பண்ணலாம், அவ்வளவுதான். ஓகே, இது வைஸ் வெர்சா. ஒரு நான் ஃபங்க்ஷனல் ஜீனை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷனல் ஜீனை நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த இடத்துல ஜீன் தெரப்பி. இது நம்ம எப்போ இது பண்ணலாம், இது எப்போ நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணலாம், ஈவன் சைல்டு அண்ட் எம்ப்ரியோ டைம்ல நம்மளால வந்து டயக்னோஸ் பண்ண முடியும். ஒருவேளை அப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஜீனை கரெக்ட் பண்ணலாம். எப்படி, நார்மல் ஜீனை ஒரு இண்டிவிஜுவல் ஆர் எம்ப்ரியோக்குள்ள நம்ம கொடுத்து அதை மாத்தலாம். சரி, இதுல இந்த டெக்னிக், இந்த ஒரு தெரப்பியை வந்து எப்போ எந்த ஒரு கண்டிஷனுக்கு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ஜீன் தெரப்பி, இது வந்து கொஸ்டினா கேட்கலாம். எந்த வருஷம் அப்படின்னா 1990ல. அதாவது எதை சம்பந்தப்பட்ட ஒரு டிசீஸை கியூர் பண்றதுக்கான, அதை வந்து ட்ரீட் பண்றதுக்கான ஒரு தெரப்பி அது பண்றாங்கன்னா, அடினோசின் டயமினேஸ் டெஃபிஷியன்சி. நோட் டவுன் தி வேர்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடினோசின் டிஅமினேஸ் டெஃபிஷியன்சி. So this is the adenosine deaminase is the enzyme, is very important for immune system to function. நம்ம பாடியில இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு என்சைம் தான் இந்த அடினோசின் டிஅமினேஸ். So the disorder is caused due to the deletion of the gene for adenosine deaminase. So இந்த இடத்துல டிஅமினேஸ் அப்படின்ற அந்த அடினோசின் டிஅமினேஸ் என்சைமை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜீன் இந்த இடத்துல வந்து டெலிட் ஆயிடுது. நோட் டவுன் தி வேர்ட் டெலிஷன். ஓகே, இது வந்து இந்த டெலிஷன் அப்படின்ற வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வை adenosine deaminase deficiency may occur in humans அப்படின்னு கேட்கும்போது, the deletion of the gene which is responsible for synthesizing adenosine deaminase அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ரைட். இத இயர்லியரா ஜீன் தெரப்பிக்கு முன்னாடி இது எப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ADA deficiency can be cured by bone marrow transplantation. Note down the word bone marrow transplantation. ஓகே, இப்போ எந்தெந்த மெத்தட்ல இந்த டிசீஸை வந்து நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட். அண்ட் செகண்ட் மெத்தட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. In others it can be treated by enzyme replacement therapy. So next one in enzyme replacement therapy. Okay, இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, எந்தெந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி இந்த ADA deficiency கியூர் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, the one bone marrow transplantation, the second one is enzyme replacement therapy. இல்ல ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டினை கேட்கலாம், இல்ல ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல இது வந்து கொஸ்டின் இது வந்து வரலாம். in which functional ADA, இது எப்படி சார் பண்றாங்க அப்படின்னா, in which the functional ADA is given to the patient by injection.
நம்ம இன்ஜெக்ஷன் மூலமா கொடுக்குறோம். ஓகே, அதாவது இந்த இன்ஜெக்ஷன் மூலமா கொடுக்கறது அப்படின்றது என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிக்கு வரும். ஓகே, அதாவது ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் எப்படி பண்றாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியும். பட் த ப்ராப்ளம் வித் போத் ஆஃப் தீஸ் அப்ரோச்சஸ் that they are not completely curable. Note down the word. அதால நம்ம கம்ப்ளீட்டா அந்த டிசீஸை வந்து கியூர் பண்ண முடியுமானா நோ. அதனால என்ன பண்றாங்கன்னா ஜீன் தெரப்பி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஜீன் தெரப்பியில முதல் ப்ராசஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் தி ஜீன் தெரப்பி இஸ் we can take off the lymphocytes from the blood who's suffering from the disease. For example, இங்க பாருங்க, the gene therapy lymphocytes from the blood of the patients are grown in a culture outside the body. முதல்ல என்ன பண்றோம், அந்த பேஷண்ட்னுடைய பிளட்ல இருக்கக்கூடிய அந்த லிம்போசைட் செல்ஸை வெளியெடுத்து அது ஒரு இன்விட்ரோ கண்டிஷன்ல நம்ம அதை கல்ச்சர் பண்றோம், பாடிக்கு வெளியே கல்ச்சர் பண்றோம். அப்ப என்ன ஆகுதுன்னா a functional ADAC DNA. சார் அப்படின்னா என்ன அப்படின்னா, there is a vector. Okay, there is a vector used to transfer the complementary DNA. எது சொல்றாங்க பாருங்க, functional ADA complementary DNA, cDNA complementary DNA using a retroviral vectors. நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம் ஒரு அனிமல்குள்ள. ஓகே, இங்க வந்து ஹியூமன் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு ஹியூமனுக்குள்ள ஒரு ஜீனை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா டெஃபினெட்லி யூ நீட் a vector. There should be a retroviral vector. நம்ம பிளான்ஸ்ல அக்ரோபாக்டீரியம் தேவைப்படும் சொன்னோம். பட் இங்க அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் சொல்லும் போது ரெட்ரோவைரல் vectors are used. ஓகே, நம்ம என்ன பண்றோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, a functional ADAC DNA ஓகே introduced into these lymphocytes. நம்ம என்ன பண்றோம், அந்த பேஷண்ட் பாடியில இருந்து எடுத்த லிம்போசைட்ஸ்குள்ள, அந்த லிம்போசைட் செல்ஸ்குள்ள ஒரு காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏவை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். The DNA which is responsible for synthesizing adenosine deaminase enzyme, which are subsequently returned to the patient. அந்த லிம்போசைட்ஸ்குள்ள நம்ம என்ன பண்றோம், இந்த ஜீனை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் the cells is capable to produce adenosine deaminase enzyme. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த லிம்போசைட்ஸை எடுத்து மறுபடியும் அந்த பேஷண்ட்ஸ்குள்ள நம்ம ரிட்டர்ன் பண்றோம். Now the cells which able to synthesize adenosine deaminase enzyme, so which is very important for immune system function. Okay, however, as these cells are not immortal, ஆனா நம்ம அதை வந்து அப்படி இருக்க போறது இல்ல, அந்த செல்ஸ் அதே மாதிரியான ஒரு கண்டினியூட்டியோட இருக்க போறது இல்ல. ஏன்னா the patients require periodic infusion because they are completely immortal கிடையாது, அழியாம அப்படி இருக்க போறது இல்ல. சோ அப்ப என்ன பண்றோம், நம்ம ஒவ்வொரு தடவையும் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு லிம்போசைட்ஸ் நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் ஃப்ரீக்வென்ட் இன்டர்வல்ல அந்த பேஷண்ட்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் அவங்களால அந்த அடினோசின் டயாமினேஸ் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். However, if the gene isolated from marrow cells producing ADA is introduced into the cells at early embryonic stage, note down the word early embryonic stage. ஒரு இயர்லி எம்பிரியானிக் ஸ்டேஜ்லயே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அந்த குழந்தைக்கு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டிசீஸை பெர்மனண்டா கியூர் பண்ண முடியும். அப்போ there is a solution for completely cure. ஓகே, கம்ப்ளீட் கியூர் பண்ண முடியுமா, பெர்மனன்ட் கியூர் பண்ண முடியுமா அப்படின்னா of course we can do. பட் எப்ப பண்ண முடியும் அப்படின்னா if we diagnosed in early embryonic stages. இயர்லி எம்பிரியோனிக் ஸ்டேஜில் இருக்கும் போதே இந்த மாதிரியான பிரச்சனை அந்த கருவுல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சா we can do this one. அப்போ அவங்களுக்கு வந்து பெர்மனன்ட் கியூர் கிடைக்கும். இல்ல பர்த்துக்கு அப்புறம் நம்ம இந்த ப்ராப்ளம் இருக்கு, அதை நம்ம கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியுமா இந்த ஜீன் தெரப்பியால அப்படின்னா நோ. புரியுதா? சோ அதனால இந்த கண்டென்ட்டை பொறுத்தவரையும் ஓகே, these are all the very very important point. Especially what are all the vectors are used here, that is most important. ஏன்னா we already discussed, நம்ம படிச்சோம் இந்த இடத்துல வந்து பிளான்ஸ்ல அக்ரோபாக்டீரியம் நம்ம வெக்டாரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு படிச்சோம். அதே மாதிரி இன்சுலின் ப்ரொடக்ஷன்ல ஓகே, இன்சுலின் ப்ரொடக்ஷன்ல அகைன் நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு வெக்டாரா யூஸ் பண்றோம், ஈகோலை. கரெக்ட், நம்ம படிச்சோம் இதுக்கு முன்னாடி. இங்க கொடுத்திருப்பாங்க பாருங்க, பிளாஸ்மிட்ஸ், ஈகோலை ப்ரொடியூஸ் பண்ண பிளாஸ்மிட்ஸ் இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து எந்த வெக்டாரை யூஸ் பண்றாங்கன்றது ஒரு மேட்ச் டைப்ல கேட்கலாமா?
அதனால இந்த இடத்துல என்ன வெக்டாரை யூஸ் பண்றாங்கன்றதும் உங்களுக்கு கிளியரா தெரியணும். அதே மாதிரி இந்த இன்விட்ரோ கண்டிஷன்ல ப்ரொடியூஸ் பண்ண ஜீன் தெரப்பியை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண லிம்போசைட்ஸ் இம்மோர்டலா அப்படின்னு கேட்டா நோ, தே ஆர் நாட் இம்மோர்டல். அதனால நம்ம என்ன பண்றோம், ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் லிம்போசைட்ஸை ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வெல்ல நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியாத கண்டிஷன்ல. ஆனா இயர்லி எம்பிரியோனிக் ஸ்டேஜ்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுக்கு ஒரு பெர்மனன்ட் கியூர் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஜீன் தெரப்பி ரிலவெண்டான கண்டென்ட் புக்ல என்ன கொடுத்துருக்காங்க, அதை முதல்ல எந்த மாதிரியான பேஷண்ட்க்கு யூட்டிலைஸ் பண்ணாங்க, என்ன டிசீஸை கியூர் பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்க, அந்த அடினோசின் டேமினேஸ் டிஃபிஷியன்சியை வேற எந்தெந்த மெத்தட்லாம் எந்தெந்த ட்ரீட்மெண்ட்டை யூஸ் பண்ணி அதை கியூர் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்றதும் இங்க நீங்க பார்க்கணும். ஓகே, இஸ் இட் கிளியர்? Yes, sir. குட். Yes. ஓகே ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் நான் டைம் தரேன். இந்த 5 மினிட்ஸ்க்குள்ள நீங்க இந்த என்டையர் கண்டென்ட்டை படிச்சு முடியுங்க. ஜீன் தெரப்பினா என்னன்னு உங்களுக்கு புரியணும். ஓகே, am I audible? Yes, sir. Yes, sir. Okay. Yes, sir. புக் டிஸ்பிளே ஆகுது, தெரியுதா இப்போ? No, No, sir. No, sir. என்ன தெரியுதுங்க ஸ்கிரீன்ல? Screen ஒன்னும் தெரியல sir. ஓகே ஓகே. அந்த நம்ம அந்த மீட்டிங் பீப்புள் இருக்கிறது மட்டும் தான் தெரியுதா? Yes, sir. ஓகே ஓகே ஓகே. முடிச்சிட்டீங்களாப்பா? yes, sir. ஓகே, இப்போ book display ஆகுதா, தெரியுதா? Yes, sir. Yes, Okay. sir. Right. Now let me talk about molecular diagnosis. பண்ணலாமா? Yes, sir. Yes, sir. Yes, sir. ஓகே. ஸோ இப்போ அதுல இருந்து ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு இந்த ஜீன் தெரப்பில இருந்து? No, sir. இஸ் இட் கிளியர்? Sir, அந்த permanent cure மட்டும் புரியல sir. அது ஒண்ணும் இல்லைங்க. இப்போ நம்ம வந்து சில டிசார்டர்ஸை வந்து எம்ப்ரியோனிக் லெவல்ல இருக்கான்னு நம்ம சில டயக்னோசிஸ் ப்ரொசீஜர்லாம் இருக்குங்க. அப்படி நம்ம குழந்தை இப்போ கருவில் உருவாகுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு 3rd மந்த்லேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா
டாக்டர்ஸ் வந்து ஸ்கேன் அதெல்லாம் எடுத்து பார்ப்பாங்கல்ல. அப்போ அந்த இடத்துல ப்ராப்பரான ஒரு growth இருக்கா, அந்த குழந்தைக்கு போதுமான அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அந்த மாதிரியான ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய டயக்னோசிஸ் இருக்கு. அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு டயக்னோஸுமே வந்து நமக்கு அந்த எம்பிரியோனிக் லெவல் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்தணும். ஓகே சார். அப்போ நம்ம ஒருவேளை அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டோம், இயர்லியே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அப்போ அந்த டிசார்டரை நம்ம கியூர் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். ஏன்னா அந்த எம்பிரியோனிக் லெவல்லயே நம்ம வந்து ஜீனை மாத்திட்டோம் அப்படின்னா அப்பதானே அது proliferate ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஜீன் வந்து இட் should be a part of embryo. ஓகே சார். சார் சொல்லுப்பா. சார் எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல எப்படி சார் அந்த அந்த டிஃபெக்ட் இருக்குதான்னு கண்டுபிடிப்பாங்க? அதுதான் சொல்றேன், வேரியஸ் டயக்னோசிஸ் ப்ரோசஸ் இருக்கு. இப்போ நான் அமினோசென்டோசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அமினோசென்டோசிஸ் அப்படின்றது நம்ம எங்க படிச்சோம்? சோ அதுல வந்து அந்த அம்யூனிட்டிக் ஃப்ளூயிட எடுத்து நம்ம பார்க்கும்போது reproductive health. எஸ் சோ நம்ம அது பண்ணலாம். சோ அப்படி அந்த மாதிரியான டயக்னோசிஸ் ப்ரொசீஜர் நிறைய இருக்கு. ஓகே சார். ஓகே, ஸோ இப்போ நம்ம மாலிகுலர் டயக்னோசிஸ் பார்க்கலாம். இது பார்த்தலாம்ல? எஸ் சார். Yes, sir. Okay. So molecular diagnosis. So diagnosis means we are going to detect any disease, okay, in our body. So for effective treatment of a disease, definitely the earlier diagnosis and understanding its pathophysiology definitely is important. And without these things, we cannot treat the patient, right? So using conventional methods, diagnosis diagnose பண்றதுக்கான கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் அப்படின்றது வந்து சீரம் அண்ட் யூரின் அனாலிசிஸ் பொதுவா. ஸோ இங்கிருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இதெல்லாம் நம்ம கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் ஆஃப் டயக்னோசிஸ்ன்னு கேட்கும்போது சீரம் அண்ட் யூரின் அனாலிசிஸ் வச்சுக்கணும். அடுத்து இயர்லி டிடெக்ஷன் இஸ் நாட் பாசிபிள் வைல் வி ஆர் யூசிங் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இயர்லியா டிடெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா அதனுடைய இப்போ இயர்லி டயக்னோசிஸ் அப்படின்றது சீரமையோ இல்லை யூரினையோ நம்ம அனலைஸ் பண்ணும்போது அந்த டிசீஸ் காஸ்டு பேத்தோஜன் வந்து அதிக அளவுல வந்து பாடியில proliferate ஆயிருக்காது. அப்போ அதனுடைய நம்பர் ரொம்ப லோ நம்பரா இருக்கும். அப்போ அந்த நேரத்துல வந்து we cannot detect exactly by using conventional method. ஆனா மாலிகுலர் டயக்னோசிஸை யூஸ் பண்ணும்போது இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணும்போது நம்மளால ஈஸியா வந்து அதை நம்ம கியூர் பண்ண முடியும். ஸோ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அண்ட் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அண்ட் என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பன்ட் அசே, அதாவது எலைசா, இந்த 3 டயக்னோசிஸ் மெத்தடுமே மாலிகுலர் டயக்னோசிஸ் மெத்தட் தான். ஸோ ஆர் சம் ஆஃப் தி டெக்னிக்ஸ் தட் சர்வ் தி பர்பஸ் ஆஃப் இயர்லியர் டயக்னோசிஸ். அப்போ இந்த இடத்துல இந்த 3 டயக்னோசிஸ் ப்ராசஸ்மே ஒரு சில டிசீஸை இயர்லியரா நம்ம டயக்னோஸ் பண்றதுக்கான டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ். ஓகே, ரைட். இப்போ இதை பத்தி ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஸோ presence of a pathogen is normally suspected only when the pathogen has produced a disease symptoms. By this time, the concentration of pathogen is already very high in the body. However, very low concentration of bacteria or virus can be detected by amplification of their nucleic acid by PCR. Note down, it's very, very important.
ஒரு டிசீஸ் காஸ்டு பாக்டீரியா ஆர் பேத்தோஜன் நம்ம பாடியில இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், அந்த ஆர்கானிசம்னுடைய நியூக்ளிக் ஆசிட PCR பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் யூஸ் பண்ணி ஆம்பிளிகேட் பண்ணும்போது we can easily diagnose what is the bacteria or what is the virus. Okay, now PCR is now routinely used to detect HIV. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம பாடியில வந்திருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ்னுடைய நியூக்ளிக் ஆசிட PCR யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, HIV ஒருத்தவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கூட நம்மளால பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் யூஸ் பண்ணி பண்ண முடியும். And then it is being used to detect mutations in the genes in suspected cancer patients. So ஒரு சிலர் கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த கேன்சரால பாதிக்கப்பட்ட அந்த பேஷண்ட்ஸ்னுடைய பாடியில ஜீன்ஸ் மியூட்டேட் ஆயிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்மளால PCR யூஸ் பண்ண முடியும். அப்ப இந்த இடத்துல क्वेश्चंस எப்படி கேட்பாங்கன்னா, by using PCR which of the following can be diagnosed அப்படின்னு ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. அப்படி கேட்டா நம்ம என்ன எழுதணும், we can easily diagnose bacteria or virus presence in our body by analyzing nucleic acids of the bacteria and virus. That is the one. And second one, we can easily detect the HIV. Okay, AIDS patient ke HIV irkan. Second. Third one, cancer patient nuடைய பாடியில genes mutation-ஆல தான் அது வந்திருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம இந்த early diagnosis procedures யூஸ் பண்ணலாம். Okay, and அது மட்டும் இல்ல, we can identify many other genetic disorders. PCR யூஸ் பண்ணி, PCR பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனை யூஸ் பண்ணி genetic disorders ஒருத்தவங்களுக்கு இருக்கான்னு கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். So what are all the diagnosed process அப்படின்னு நம்ம அண்டர்லைன் பண்ணும்போது, ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியணும், ஏதாவது ஒரு பேத்தோஜன் நம்ம பாடியில இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். எஸ்பெஷலி அதனுடைய நியூக்ளிக் ஆசிட் ஆம்பிளிஃபை பண்ணி பண்ண முடியும். ரெண்டாவது, எய்ட்ஸ் பேஷண்ட்னுடைய HIV கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட்னுடைய ஜீன்ஸ் ஏதாவது மியூட்டேட் ஆயிருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கான்னு கூட கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி ஆல் தி அபவ் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இங்க single standard DNA or RNA. Okay, this is another method, recombinant DNA ன்னு சொல்லுவோம்ல அது. So single standard DNA or RNA tagged with the radioactive molecule. நம்ம பொதுவா இந்த ரேடியோ ஆக்டிவ் மாலிகுலை நம்ம ப்ரோப்னு சொல்லுவோம். எதுக்காக நம்ம இது பண்றோம்னா, allowed to hybridize to its complementary DNA in a clone of the cells. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, by detection using autoradiography. So first process என்ன பண்றோம், நம்ம single standard DNA RNA-வை ஓகே நம்ம டேக் பண்ணி ஒரு ரேடியோ ஆக்டிவ் மாலிகுல்ல அதை நம்ம ஹைபிரிடைஸ் பண்றோம். அப்போ அந்த இடத்துல ஒரு காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோ ரேடியோகிராஃபியா பண்றோம். இந்த ப்ரோசஸ் கண்டினியூஸா பண்றோம். The clone having the mutated gene, ஒருவேளை அந்த குளோன்ல வந்து மியூட்டேட்டட் ஜீனா இருக்கு அப்படின்னா will hence not appear on the photographic film. ஏன்னா ஒரு காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏன்றது நார்மலா இருக்கக்கூடிய டிஎன்ஏக்கு தான் அது காம்ப்ளிமெண்டரியா இருக்கும் இல்லையா? ஒருவேளை ஜீன் இந்த இடத்துல அந்த டிஎன்ஏ வந்து ஜீன் வந்து மியூட்டேட் ஆயிருக்குன்னா காம்ப்ளிமெண்டரி அங்க கண்டிப்பா இருக்காதுல. ஏன்னா காம்ப்ளிமெண்டரின்றது வந்து இப்ப அடினைன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல குவானைன் தைமின் இருக்கும் இல்லையா? குவானைன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல சைட்டோசின் இருக்கும். இப்ப இந்த இடத்துல ஜீன் வந்து மியூட்டேட் ஆயிடுச்சு, அதுக்கான காம்ப்ளிமெண்டரி இது. இப்ப குவானைனுக்கு பதிலா அடினைன் இருந்தா கண்டிப்பா இங்க என்ன இருக்கும், தைமின் தான் இருக்கும். ஓகே ஓகேவா? சோ இது வந்து கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் வந்து ELISA, the last one, ELISA. ELISA is based on the principle of antigen antibody interaction. Very very important. எந்த ஒரு molecular diagnosis வந்து work on the principle of antigen antibody interaction அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். So ELISA is the answer. ஓகே, இல்லைன்னா ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்ல எலைசான் கொடுத்துட்டு ஆப்போசிட்ல ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் கொடுத்து அந்த மேட்ச் இஸ் கரெக்ட். ஓகே ரைட். அண்ட் இந்த இடத்துல இதனுடைய மோட் ஆஃப் பார்க்கலாம். இன்ஃபெக்ஷன் பை பேத்தோஜன் கேன் பி டிடெக்டட் பை த பிரசன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன். அந்த ஆன்டிஜன் புரோட்டீனா இருக்கலாம் இல்ல கிளைகோ புரோட்டீனா இருக்கலாம். பை டிடெக்டிங் தி ஆன்டிபாடி சிந்தசைஸ்டு அகைன்ஸ்ட் தி பேத்தோஜன். ஏன்னா ஒருத்தருடைய பாடியில
ஒரு டிசீஸ், ஏதோ ஒரு டிசீஸ் காஸ்ட் ஆர்கானிசம் வந்த உடனே அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம பாடி சில ஆன்டிபாடிஸை சிந்தசைஸ் பண்ணும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து அந்த ஆன்டிபாடி பாடியில இருக்கு அப்படின்னாவே ஏதோ ஒரு பேத்தோஜன் உள்ள இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த பேத்தோஜனுக்கு எந்த ஆன்டிபாடி சிந்தசைஸ் ஆகுதுன்னு தெரியும் போது we can easily detect what is the causative organism. So here we completely discussed the entire content which is regarding molecular diagnosis. Okay, right. Okay, இப்போ இது ரிலவெண்டா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? மாலிகுலர் டயக்னோசிஸ்னா என்னன்னு? No, sir. So that complementary DNA அது மட்டும் அதுதாங்க இப்ப நம்ம மாலிகுலர் ஜெனடிக்ஸ் நடத்தும் போது உங்களுக்கு சொல்லியிருந்தேங்க, காம்ப்ளிமெண்டாரிட்டி பேசிஸ்ல தான் ரெப்ளிகேஷன் நடக்கும்னு சொன்னோம். அதாவது இப்போ வந்து ஒரு டிஎன்ஏ இருக்கு, ஓகே, தெர் இஸ் எ டிஎன்ஏ, ஓகே, அதுல டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஸ்டாண்டுமே தனித்தனியா பிரியுது ஒரு ரெப்ளிகேஷன் அப்போ அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஸ்டாண்ட், இது ஒரு ஸ்டாண்ட், ரெண்டுத்துலயுமே பேஸ் பேரிங் அப்படின்றது ஆல்ரெடி இருக்கும். இங்க குவானைன் இருக்கும், இங்க சைட்டோசின், இங்க தைமின் இருக்கு, இங்க அடினின். இப்போ இந்த இடத்துல ஒரு நியூ டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இது காம்ப்ளிமெண்டாரிட்டி பேஸ்ல தான் நடக்கும். அதாவது இங்க ஜினா இங்க கண்டிப்பா சி, இங்க ஏ, இங்க டீனா கண்டிப்பா இங்க, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்டாரிட்டி. ஓகே சார். Sir, sir, is autoradiography is used to detect muted genes? Yeah, because while we are using the probe, ஒரு probe அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா it is just a radioactive, அது கொடுத்திருப்பாங்க இந்த இடத்துல தெளிவா கொடுத்திருப்பாங்க பாருங்க. probe கிட்ட மாலிகுல். ஸோ ஒரு ரேடியோ ஆக்டிவ் மாலிகுல் என்ன இருக்கும்? கண்டிப்பா அது ரிலவெண்டான ஒரு கண்டென்ட் அதுல இருக்கும். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அது வந்து நம்ம ரேடியோ ஆக்டிவ் மாலிகுலோட டேக் பண்ணும்போது அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஆர்என்ஏ அந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ல அப்சர்வ் ஆகும். அப்போ இட் இஸ் டிஃபர் ஃப்ரம் அதர்ஸ், ரைட், அதர் டிஎன்ஏ செக்மெண்ட். இப்போ நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்குறோம், காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ கரெக்டா எதோட பேர் ஆகும்? நார்மலா இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட தான் அது பேர் ஆகும். ஆனா இப்போ நார்மலா அங்க இல்லை, அங்க மியூட்டேட் ஆயிருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை, அங்க மியூட்டேஷன் நடந்திருக்கு. அப்போ மியூட்டேஷன் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? அந்த காம்ப்ளிமெண்ட்ரியோட அது அட்டாச் ஆக முடியாது. ஏன்னா காம்ப்ளிமெண்ட்ரியில சி இருக்கும், ஆனா டிஎன்ஏ மியூட்டேட் ஆனதால் அங்க ஜிக்கு பதிலா ஏ இருக்கும். அப்ப அது வந்து கரெக்டா காம்ப்ளிமெண்ட்ரி படி ஆட் ஆகுமா? ஆகாது. அதான். ஓகே, Thank you, sir. அடுத்து இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சார் சார் எலைசா எப்படி சார் ஏர்லி டிடெக்ஷன்ல வரும்? ஏன் என்ன பண்ண முடியாதானே? இல்ல சார், அதுல ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் சொல்லிடுறேன். அப்படியெல்லாம் இல்லப்பா. ஈவன் a single pathogen when it is enter in our body, okay, even it is a one single antibody, நம்ம ஒரு pathogen நம்ம பாடிக்குள்ள வரும்போது our body will react against the pathogen because it is considered as a foreign substance which is not relevant with our body. அப்ப அது உள்ள வந்த உடனே நம்ம பாடி அதுக்கு தான் நான் சொன்ன முன்னாடி ஹெல்த் டிசீஸ் லெசன்ல பிரைமரி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒன்று நம்ம பாடியில நடக்கும். நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? பிரைமரி ரெஸ்பான்ஸ்னா எப்போ ஒரு பேத்தோஜன் நம்ம பாடிக்குள்ள வருதோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியில அதுக்கான பிரைமரி ரெஸ்பான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது மெமரி பேசிஸ்ல நம்ம பாடியில ஸ்டோர் ஆயிடும். அந்த மெமரியை பேஸ் பண்ணி ஆன்டிபாடி சிந்தசைஸ் ஆகும், சொன்னா இல்லையா? ஸோ அப்போ ஒரு பேத்தோஜன் உள்ள வந்த உடனே நம்ம பாடி அதுக்கு அகைன்ஸ்டா ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ ஆன்டிஜன் உள்ள வருது அப்படின்னும் போதே நம்ம பாடியில ஏதோ ஒரு ஆன்டிபாடி சிந்தசைஸ் ஆயிடும். அப்போ அந்த ஆன்டிபாடி எதுன்னு சொல்லும் போது அந்த ஆன்டிபாடி வந்து எஸ்பெஷலி பர்டிகுலரா ஒரே ஒரு ஜீனோட அது இன்டர்கனெக்டட். அதாவது உள்ள வந்திருக்கக்கூடிய பேத்தோஜனுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த ஆன்டிபாடி சிந்தசைஸா இருக்கும். அப்போ அந்த ஆன்டிபாடி எதுன்னு கண்டுபிடிச்சா அந்த பேத்தோஜன் எதுன்னு சொல்லிட முடியும். அதாவது அந்த பேத்தோஜனை நம்ம இந்த இடத்துல ஆன்டிஜன் சொல்றோம். அதாவது அந்த வைரல் சப்ஸ்டன்சஸ் நம்ம ஆன்டிஜன் சொல்றோம். புரியுதா? ஓகே சார். எஸ் சார். ஓகே.
வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா சொல்லு. சரி, ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள இந்த கண்டென்ட்டை படிங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. இருக்கா எனக்கு அதுல இல்ல இருக்கா? நான் வெளியே சாப்பிடணும். எவ்வளவு இருக்கு காட்டு. சரி. ஆமா. முடிச்சிங்களாப்பா? Yes, sir. Yes, sir. Okay, so next topic வந்து transgenic animals. So this is another very important topic. ஏன்னா இதுல இருந்து நானும் ஒரு 2-3 கொஸ்டின் வந்து வருஷம் வரும்னு எதிர்பார்க்கிறேன். நான் மிஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ மேபி இந்த வருஷம் அது கேட்டுருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில நான் பார்க்கலாம். அது என்ன, இதுல இருந்து வேற எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆடிபிளா இருக்கு நான் பேசுறது? Yes, sir. ஓகே. ஸோ எதை பத்தி பார்க்க போறோம்? டிரான்ஜெனிக் அனிமல்ஸ்.
Okay. So transgenic animals. So those animals having a new gene, okay, or altered gene. அது நம்ம வந்து transgenic animals னு சொல்லுவோம். So animals that have had their DNA manipulated to possess and express an extra, I mean that extra, I mean foreign gene are known as transgenic animals. நான் சொன்ன மாதிரி ஒரு அனிமல் இருக்கு, அதுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், அதுக்குன்னு ஓன் ஜீனோம் இருக்கும். அதுல நம்ம ஒரு நமக்கு தேவைக்காக நம்மளுக்கான டிசைர்டு ப்ராடக்ட் நம்ம அந்த அனிமல்ஸ்ல இருந்து எடுத்துக்கணும், இல்லை அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னும் போது டெஃபினெட்லி நம்ம அதை ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை யூஸ் பண்ணி அதை ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அனிமலா நம்ம மாற்ற முடியும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், அதை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த மாதிரியான ஒரு நியூலி இன்சர்டட் ஜீன் இருக்கக்கூடிய ஒரு நியூ கேரக்டர் எடுத்துக்கக்கூடிய அந்த அனிமல்ஸை நம்ம டிரான்ஜெனிக் அனிமல்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எதெல்லாம் டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் அப்படின்னா, ரேட்ஸ் அதிகமா யூஸ் பண்றது, ராபிட்ஸ், பிக்ஸ், ஷீப், கவ் அண்ட் ஈவன் ஃபிஷ் have been produced. இது கொஸ்டினா கேட்கலாம் சிம்பிளா. ஒரு வேளை அப்படி கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் எதெல்லாம் இதுவரையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்டது இருக்கு. பட் புக்ல இருக்கக்கூடிய நேம்ஸையும் நீங்க மறந்துடக்கூடாது. ரேட்ஸ், ராபிட்ஸ், பிக்ஸ், ஷீப், கவ் அண்ட் ஃபிஷ். Although over 90% of all existing transgenic animals, mice, இது வந்து அப்படியே ஸ்டேட்மெண்டா கேட்கலாம். இருக்கக்கூடிய அதிகமான டிரான்ஜெனிக் அனிமல்ஸ்ல எது அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு, 95% எதுன்னு கேட்கும்போது நம்ம எலிகளை சொல்லணும். ஓகே ரைட். நவ் இப்போ இந்த டிரான்ஜெனிக் அனிமல்ஸ்னுடைய ஃபங்க்ஷன் என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்றோம், அதனுடைய அட்வான்டேஜ் என்ன, அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இந்த டிரான்ஜெனிக் அனிமல்ஸ்ல இருந்து என்னெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் பிசியாலஜி அண்ட் டெவலப்மெண்ட். இப்போ ஒரு டிரான்ஜெனிக் அனிமல் இருக்கு, அது எதுக்காக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம்னா எஸ்பெஷலி சில ஜீன்ஸ் பத்தின பேசிக்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், டு ஸ்டடி த பேசிக்ஸ் ஆஃப் ஜீன்ஸ். ஓகே, அது இல்லாம அந்த ஜீனுடைய எக்ஸ்பிரஷன், அதனுடைய ஃபங்க்ஷன், அந்த எக்ஸ்பிரஸ்டு ப்ராடக்ட்னுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நார்மல், அதுதான் நம்ம இந்த இடத்துல நார்மல் பிசியாலஜி அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லி. ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டடி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ்டு இன் growth such as insulin-like growth factors. So insulin-like growth factors பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு we can use this transgenic animals by introducing genes from other species that alter the formation of this factor and studying the biological effects that results and information is obtained about the biological role of the factor in the body. ஒரு பர்டிகுலர் அனிமல்ஸ்ல நம்ம வந்து இந்த மாதிரியான அது ஒரு டிரான்ஜெனிக் அனிமலா எடுத்து அதனுடைய பிசியாலஜி அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம படிக்கும்போது that used to study the human genes also. Next one, second one, by using transgenic animals we can easily study the disease. For example, many transgenic animals are designed to increase our understanding of how genes contribute to the development of disease. ஒரு டிசீஸ் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றது நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிரான்ஜெனிக் அனிமல்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, எந்தெந்த டிசீஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவரையும் டிரான்ஜெனிக் மாடல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். ஸோ டுடே டிரான்ஜெனிக் மாடல்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் மெனி ஹியூமன் டிசீஸ். எதெல்லாம்? கேன்சர், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அண்ட் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் அல்சீமர். ஸோ இந்த 4 விதமான அல்சீமர், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், கேன்சர், இதெல்லாமே கொஸ்டினா கேட்கலாம். எந்தெந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு நார்மலான கொஸ்டின். இப்போ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா A, B, C, D அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் 1ல A, C, D ஒன்லி. ஓகே, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் தேர்ட் ஒன் வந்து பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஸோ எந்த மாதிரியான பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் இந்த டிரான்ஜெனிக் அனிமல்ஸ்ல இருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். Medicines required to treat certain human diseases can contain biological products, but such products are often expensive to make. So transgenic animals that produce useful biological products can be created by introduction of the portion of DNA. Simply ஒரு ஜீனை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றதால அந்த டிரான்ஜெனிக் அனிமல்ஸ்ல இருந்து ஒரு டிசைர்டு ப்ராடக்ட்டை நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இங்க பார்க்க போறோம். Human protein, that is alpha-1 antitrypsin. Note down the name of the protein, alpha-1 antitrypsin. So which is used to treat emphysema. This is very very important.
ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம். எம்பைசீமாவை கியூர் பண்றதுக்கான ஒரு ஹியூமன் புரோட்டீன் எது அப்படின்னா ஆல்பா-1 ஆன்டிட்ரிப்சின். அதாவது டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எந்த புரோட்டீன் எம்பைசீமாவை ட்ரீட் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஆன்டிட்ரிப்சின். Similar attempts are also being made for treatment of phenylketonuria. So phenylketonuria பத்தி ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அண்ட் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் பத்தி படிச்சிருக்கோம். இது வந்து ஒரு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படின்றது ஒரு ஆட்டோசோமல் டாமினன்ட் டிசார்டர். ஓகே, ஸோ phenylketonuria அப்படின்றது ஆட்டோசோமல் ரிசெசிவ் இன்பார்ன் எரர்னு நம்ம படிச்சோம். ஸோ இந்த ரெண்டு டிசீஸை ட்ரீட் பண்றதுக்கான அந்த அட்டம்ப்ட்ஸ் கூட இந்த புரோட்டீனை யூஸ் பண்ணி ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய அடுத்த ப்ராடக்ட் என்னன்னா 1997ல ஒரு ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெனிக் கவ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு பேர் ரோசே. ஓகே, 1997ல the rose is the first transgenic cow. The cow can able to produce a human protein enriched milk. கிட்டத்தட்ட அந்த மில்க்ல 2.4 grams per liter புரோட்டீன் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த புரோட்டீன் எது அப்படின்னா ஹியூமன் ஆல்பா லாக்டால்புமின். நேம்லயே லாக்டோஸ் அப்படின்னாவே மில்க் அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்ப இந்த இடத்துல டிரான்ஸ்ஜெனிக் கவ் ரோசில இருந்து கிடைச்ச அந்த புரோட்டீன் பேர் என்னன்னா ஆல்பா லாக்டால்புமின். ஓகே, ஆல்பா-1 ஆன்டிட்ரிப்சின் அப்படின்றது which is also a protein, human protein which is used to treat emphysema. So இந்த ரெண்டு பயாலஜிக்கல் ப்ராடக்ட்டையும் மறக்கக்கூடாது. ஒன் இஸ் ஆன்டிட்ரிப்சின், alpha-1 antitrypsin, another one is human alpha lactalbumin. In the human alpha lactalbumin அப்படின்றது high protein rich 2.4 grams per liter இருக்கக்கூடிய ஒரு protein. Okay, right. Now here we discuss two type of products. One is alpha-1 antitrypsin which is used to treat emphysema, and the next one is the transgenic cow rosy. அது வந்து alpha lactalbumin அப்படின்னு சொல்லக்கூடிய human protein ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஒரு. Okay, right. And here we are going to discuss another one, that is vaccine safety. இப்ப நம்ம சமீப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல வேக்சினோட இம்பார்ட்டன்ஸ்ன்றது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கொரோனா வரும்போது அதுக்கான வேக்சின் ப்ரொடக்ஷன்ல எத்தனை நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் அது எப்போ நம்ம வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணோம், ஸோ அந்த வேக்சின்ஸ்னுடைய டிமாண்ட் இதெல்லாம் நம்ம படிச்சோம். எடுத்த உடனே நமக்கு வேக்சின் கிடைச்சிடல. பிகாஸ் தேர் மஸ்ட் பி a ப்ராப்பர் ஸ்டடி. ஒரு வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ண டைரக்டா நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வர முடியாது. அந்த வேக்சினுடைய ரோல் ஆஃப் ஆக்ஷன் என்ன, அந்த வேக்சின் ஹியூமன்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அது நிறைய டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதனுடைய எஃபெக்ட்ஸ் என்ன, அதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, அது யூஸ் பண்றதால அந்த ஹியூமன்ஸ்க்கு என்ன மாதிரியான பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் வருது, என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறது தான் ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே எல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, அப்படி அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட முடியாது. ஸோ அப்போ வேக்சின் சேஃப்டி நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக டிரான்ஜெனிக் எலிகளை, டிரான்ஜெனிக் மைஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஆர் பீயிங் டெவலப்டு ஃபார் யூஸ் இன் டெஸ்டிங் த சேஃப்டி ஆஃப் வேக்சின்ஸ் பிஃபோர் தே ஆர் யூஸ்ட் ஆன் ஹியூமன்ஸ். மனுஷனுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே இந்த எலிகளுக்கு பயன்படுத்துவாங்க. அப்ப அந்த எலிகள் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணுவாங்க. So transgenic mice are being used to test safety of polio virus. This is very important. Polio vaccine வந்து இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யார் யூஸ் பண்ணியிருக்கோம், டிரான்ஜெனிக் மைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒண்டே ஓகேவா? இது இதுல இஃப் சக்சஸ்ஃபுல் and found to be reliable, they could replace the use of monkeys to test the safety of batches of the vaccines. ஸோ பொதுவாக நம்ம மங்கீஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் டிரான்ஜெனிக் மைசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் டு டிடெக்ட் தி சேஃப்டி ஆஃப் வேக்சின். ஓகே, ரைட். அண்ட் ஃபைனலி கெமிக்கல் சேஃப்டி டெஸ்டிங். ஸோ கண்டிப்பாக கெமிக்கல் சேஃப்டி டெஸ்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு கெமிக்கல்ஸை வந்து ஒரு ஹியூமனுடைய யூட்டிலைசேஷனுக்காக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஹியூமன்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கணும். ஸோ அப்போ அதுக்கான ப்ராப்பரான சேஃப்டி டெஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்கான்றதுக்கே நம்ம இந்த டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ எதுக்கெல்லாம் இந்த டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ கெமிக்கல் சேஃப்டி டெஸ்டிங், வேக்சின் சேஃப்டி, டு ப்ரொடியூஸ் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சேஃப் அண்ட் ஸ்டடி ஆஃப் டிசீசஸ், அண்ட் ஃபைனலி டு நோ normal physiology and development of organism. Okay, right.
அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதோட நம்ம பார்த்தீங்கன்னா எத்திக்கல் இஷ்யூஸும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்க எத்திக்கல் இஷ்யூஸ் அப்படின்றது என்னன்னா, a manipulation of living organism by the human race cannot go on any further without regulations. ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு ஆர்கானிசம் மேனிபுலேட் பண்றோம் அப்படின்னா it should be properly regulated இருக்கணும். ஏன்னா சில நேரங்கள்ல அது வந்து நம்ம ரெகுலேட் பண்ண முடியாதப்போ ஹியூமன்ஸ்க்கே பெரிய பிரச்சனையா கூட மாறலாம். ஓகே, அப்ப இந்த இடத்துல எத்திக்கலா இது ரிலவெண்டான ப்ராசஸை நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்காக வேர்ல்டுல இருக்கக்கூடிய மெனி கண்ட்ரீஸ் தே ஃபாலோ ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ். அப்படி பார்க்கும்போது இந்தியால ஒரு ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு ப்ராடக்ட் அல்லது ஒரு டிரான்ஜெனிக் அனிமல் இல்லை ஒரு டிரான்ஜெனிக் பிளான்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான ஒரு சேனல் இருக்கணும். அந்த வழியா தான் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வர முடியும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எம்என்சி கம்பெனி இருக்கு, அவங்க ஒரு பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க, இட் மஸ்ட் பி எடிபிளா இருக்குன்னு வச்சுக்கோம். ஒருவேளை அது எடிபிளா இருக்கு அப்படின்னா கம்பல்சரி அதுக்கான புரோட்டோகாலை அதை தாண்டி தான் வரணும். சார் அப்போ இந்தியன் கவர்மெண்ட் அந்த மாதிரியான புரோட்டோகால்ஸ் இருக்கா இந்தியன் கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அஃப்கோர்ஸ் the Indian government has set up an organization. இங்க யார் அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டிஸ். இவங்க தான் எந்த ஒரு ஜிஎம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம், அதுதான் நம்ம ஜிஎம்னு சொல்றோம். இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள எப்பெல்லாம் வருதோ அப்போ கண்டிப்பா எந்த ஒரு டிரான்ஜெனிக் அனிமலோ பிளான்ட்டோ இல்லை எனி ப்ராடக்ட் ஓகே which are produced by using ஜெனட்டிக் இன்ஜினியரிங் கண்டிப்பா அது இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி கிட்ட ப்ராப்பரான அந்த ரிசல்ட் வாங்கிட்டு தான் வர முடியும். ஓகே ரைட். ஸோ டிசிஷன் ரிகார்டிங் த வேலிடிட்டி ஆஃப் ஜிஎம் ரிசர்ச் அண்ட் த சேஃப்டி ஆஃப் இன்ட்ரடியூசிங் ஜிஎம் ஆர்கானிசம் ஃபார் பப்ளிக் சர்வீசஸ். ஒன்று என்ன சொல்றாங்க, டிசிஷன்ஸ் ரிகார்டிங் த வேலிடிட்டி ஆஃப் தி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ரிசர்ச், அது ஒன்று. இன்னொன்று வந்து அதனுடைய GM organism public services வந்து எப்படி பண்றாங்கன்னு பார்த்து. The modification or usage of living organisms for public services has also created problems with patients granted for this thing. ஓகேவா? ஸோ அது ரிலவெண்ட் ஏதாவது பிரச்சனை வருமா நாளைக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே ரைட். ஓகே, இப்போ நம்ம இந்த எத்திக்கல் இஷ்யூஸ் ரிலவெண்டா நம்ம பார்க்கும்போது பொதுவா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணி அதுல இருந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணியோ இல்லை ஒரு நியூ இன்வென்ஷனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாவோ அது ப்ராப்பரான ஒரு கைக்கு போகணும் இல்லையா, ஒரு ப்ராப்பரான ஒரு சேனல் அது வெளியே வந்து மக்களுக்கு போய் சேரணும் போது கண்டிப்பா அது யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த கிரெடிட் கிடைக்கணும். அதுக்காகத்தான் பேட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நீங்க நாளைக்கு வந்து ரிசர்ச் ஒர்க்ல இன்வால்வ் ஆகி ஒரு ப்ராடக்டை நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க, இல்லை ஒரு அனிமலையோ ஒரு பிளான்ட்டையோ உங்களால வந்து டிரான்ஜெனிக் அனிமலையோ இல்லை டிரான்ஜெனிக் பிளான்ட்டையோ ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா அது நீங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்றதுக்கு பேட்டன்ட் ரைட் உங்க கையில இருக்கணும். ஒரு ட்ரக் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி. அப்போ இந்த பேட்டன்ட் அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ப்ரிசர்வ் தி இன்னோவேஷன் இல்லையா. ஸோ அப்போ இந்த மாதிரி இந்தியாவுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஆக்சுவலி பேட்டன்ட் ரிலவெண்டா நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் இங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பேட்டன்ட் வாங்குறதுல பிரச்சனை இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னா ரைஸை பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்தியாவில் அதுவும் எஸ்பெஷலி ஏஷியாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சரல் ஹிஸ்ட்ரின்றது ரொம்ப பெருசு. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே கவனிங்க 2 lakhs வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் வந்து இந்தியாவில் இருக்கு அப்படின்றதும் இதுல கிட்டத்தட்ட பாஸ்மதி ரைஸ் வெரைட்டிஸ் அப்படின்றது வந்து 27 இதுவரை நம்ம டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப யூனிக்கான அரோமா அண்ட் அதனுடைய ஃப்ளேவர் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாஸ்மதி ரைஸ் அப்படின்றது. இந்தியாவில் அது விளைவிக்கக்கூடிய அந்த நம்பர் கிட்டத்தட்ட 27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ரைட். அது மட்டும் இல்லாம இந்த பாஸ்மதி ரிலவெண்டான அந்த ரெஃபரன்சஸ் வந்து நம்மளுடைய ஏன்ஷியன் டெக்ஸ்ட் புக்ஸ்லயும் இருக்கு, ஃபோல்க்லோர்லயும் இருக்கு, போயட்ரிஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்னா 1997ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு எம்என்சி என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய யூஎஸ் பேட்டன்ட் அண்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸ் கிட்ட போயிட்டு ஒரு பாஸ்மதி ரைஸ்ல
ஒரு நியூ வெரைட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு பாஸ்மதின்னு பேர் வச்சிடறான். ஆக்சுவலி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பாஸ்மதின்ற நேமுக்கு இந்த இடத்துல பேட்டன்ட் இல்லை. ஸோ அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா யூஎஸ் பேட்டன்ட் அண்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பேட்டன்ட்டும் கொடுத்துட்றாங்க. இப்போ இந்தியா ஃபுல்லா பாஸ்மதி ரைஸ் வந்து அந்த எஸ்பெஷலி அந்த ஹிமாலயன் ஃபுட் ஹில்ஸ் கிட்ட பாஸ்மதி ரைஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ அப்படி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாஸ்மதி ரைஸ் ஆக்சுவலி வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் இல்லையா, எஸ்பெஷலி ஃபாரின் கண்ட்ரில அமெரிக்காவுக்கு ஒரு பாஸ்மதி பிராண்ட் போகும்போது அங்க அதை பேன் பண்றாங்க. அந்த கம்பெனி மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க பிகாஸ் வி ஹாவ் அ பேட்டன்ட், நீ எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, the new variety of basmati has actually been derived from Indian farmers varieties. Indian basmati was crossed with the semi-draft varieties and claimed as an invention or a novelty. So the patent extended to functional equivalence and implying that other people selling basmati rice could be restricted by the patent. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் பேட்டன்ட் வாங்கியிருக்கேன், நீங்க எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அது பிரச்சனை ஆகுது. அப்போ several attempts have also been made to patent use products and processes based on Indian traditional herbal medicines, especially turmeric and neemக்கும் நமக்கு இதே மாதிரியான பிரச்சனை தான் வந்துச்சு. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு பேட்டன்ட் ரிலவெண்டான இஷ்யூஸ் வந்ததுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டா பாஸ்மதி ரைஸ் அண்ட் டர்மரிக் அண்ட் நீம்னு சொல்லுவோம். ஓகேவா, ரைட். இது வந்து பேட்டன்ட் ரிலவெண்டான இன்ஃபர்மேஷன். இங்க வந்து எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு, இந்தியாவில் எத்தனை டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க, இது ரிலவெண்டா என்ன பிரச்சனை வந்துச்சு, எந்த கண்ட்ரி ரிலவெண்டான பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் வந்து பயோபைரசி. பயோபைரசினா உயிரில நம்ம இந்த பயாலஜிக்கல் ப்ராடக்டை திருடுறத நம்ம இந்த பயோபைரசின்னு சொல்றோம். So used to refer the use of bioresources by multinational companies and other organizations without proper authorization from the countries and people concerned without compensatory payment. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரிசர்ச் ஒர்க்ல இன்வால்வ் ஆகுறீங்க நாளைக்கு, அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா நீங்க ஒரு பெரிய டாக்டர், அதுக்கப்புறம் ரிசர்ச் ஒர்க் பண்றீங்க, உங்களால ஒரு ட்ரக்கையோ இல்லை வேற ஏதோ ஒரு பயாலஜிக்கல் ப்ராடக்டை நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க. ஆனா அதை நீங்க வந்து சரியா பேட்டன்ட் வாங்கல, இல்ல ஏதோ ஒரு இன்னும் அது பேட்டன்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அதை திருடி இன்னொருத்தவங்க வந்து ஒரு எம்என்சி கம்பெனியோ இல்ல அதர் ஆர்கனைசேஷனோ இல்ல வேற யாரோ இது நான் தான் பண்ணேன், இந்த ப்ராடக்டை இன்வென்ட் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு பேட்டன்ட் வாங்கலாம் உங்களுக்கு கொடுக்காமலே. ஸோ அதுக்கு பேரு தான் பயோபைரசி. ஓகேவா, ரைட். இந்த இடத்துல பயோபைரசினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் சார், இந்த பயோபைரசியோ இல்ல இந்த மாதிரியான பிரச்சனையை தடுக்கிறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் எதுவும் ரூல்ஸ் எதுவும் ரெகுலேட் பண்ணலையா அப்படின்னா பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, இந்தியன் பார்லிமெண்ட் has recently cleared the second amendment, note down the word, second amendment of Indian patent bill. இந்தியால பேட்டன்ட் ஆக்ட் இருக்கு, இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட் இருக்கு, அதுல சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அந்த ப்ரொவிஷன்ஸை மாத்துறதுக்காக செகண்ட் அமெண்ட்மெண்ட்னா மாத்துறதுன்னு அர்த்தம். பார்லிமெண்ட்ல போயிட்டு அந்த ஒரு லாவுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து மாற்றக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். அப்போ இந்தியன் பேட்டன்ட் பில்லுனா அது ஒரு பில் அப்படின்றது பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது பார்லிமெண்ட்ல இருந்து பாஸ் ஆகி பிரசிடென்ட் கிட்ட போய் பிரசிடென்ட் அதை சைன் பண்ணும்போது அது ஆக்டா மாறும். அப்போ இதுல சில ப்ரொவிஷன்ஸை சேர்த்து அது ஒரு பில்லா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து எத்திக்கல் இஷ்யூஸ் ரிலவெண்டான கண்டென்ட் நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஓகே, சரி. இதுல உங்களுக்கு இது ரிலவெண்டா ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கணும். இது புரியுதா உங்களுக்கு சார்? இந்த Yes, sir. டாபிக்ல இருந்து எப்படிலாம் क्वेश्चंस எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? இப்போ இதுல இருந்து வந்து ஜிஇஏசினா என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஆர்கனைசேஷன் ஜிஎம் கிராப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றதுல டிசிஷன் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஜிஇஏசினுடைய அப்ரிவேஷனுக்கு என்ன, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எத்தனை வகை வெரைட்டிஸ் பாஸ்மதி வெரைட்டிஸ் இருக்கு, எந்த கண்ட்ரியில இந்தியன் பாஸ்மதிக்கு வந்து பேட்டன்ட் ஆக்ட் இருந்துச்சு, ஓகே. அதுக்கப்புறம் வேற எந்தெந்த ப்ராடக்ட் எல்லாம் பேட்டன்ட் ரிலவெண்டான இஷ்யூஸ் வந்துச்சு, வாட் இஸ் மீன் பை பயோபைரசி,
அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் எந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, இது ரிலவெண்டா கொஸ்டின்ஸ். Sir, சொல்லுங்க. இந்த இந்தியன் பேட்டன்ட் பில் மட்டும் இன்னொரு டைம் சொல்றீங்களா சார்? ஓகே, இந்தியன் பேட்டன்ட் பில் அப்படின்றது என்னன்னா, பில் அதாவது இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட் இருக்கு. இப்போ நீங்க வந்து அந்த ஆக்ட் படி நீங்க ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, அது வேற யாரோ திருடிட்டாங்க இல்லை வேற எடுத்துட்டாங்கன்னா, நீங்க அதுக்கு ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆக்ட் மூலமா நீங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஓகேவா? அதுல இயர்லியரா வந்து பாத்தீங்கன்னா சில சேஞ்சஸ் பண்றதுக்காக அதை செகண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அமெண்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் வந்து பார்லிமெண்ட்ல நடக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்ட் இருக்கு ஆல்ரெடி, அந்த ஆக்ட்ல சில ப்ரொவிஷன்ஸ் சேர்க்கணும் இல்லை ப்ரொவிஷன்ஸை ரிமூவ் பண்ணணும்னா அந்த பார்லிமெண்ட்ல ஒரு பில்லா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்தந்த ப்ரொவிஷன்ஸை நாங்க மாத்த போறோம், இந்தந்த ப்ரொவிஷன்ஸை நாங்க ஆட் பண்ண போறோம் அப்படின்னு. ஓகே. Yes, sir. வேற ஏதாவது டவுட் இருக்கா? No doubt, sir.
தம்பி எதுவும் டவுட் இல்லையா உங்களுக்கு? No doubt, sir. சரி அப்போ No, நம்ம sir. ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இன்னொரு நியூ லெசன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? Yes, sir. Yes, ஓகே sir. தேங்க்யூ குட் நைட். Thank you. Thank you, sir. தேங்க்யூ சார். Thank you, sir.